ஏப்பா சொல்லுப்பா. ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த நீ நல்லா சாப்பிடும் போத ஏப்பா நான் ஒரு ஆளே சாப்பிட்றேன், நீ கொஞ்சம் சாப்பிட. சாப்பிட்டு எங்கய்யா புறப்பு ஐயா மிச்சர் கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஒரு கிலோ கூட தீட்டு வச்சுட்டேன். ஏப்பா உள்ள பிச்சை இருந்தா கொண்டு வாங்க மாய். மிச்சர் சொல்லுங்க. பாத்தம்பே உட்காருங்க உட்காருங்க. அங்கே உள்ள உட்காருங்கப்பா. தேங்க்ஸ். எத்தனை படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? சரியா, உங்கள் அப்பா தான் படித்து ஒன்றும் பிரயோஜனமெல்லாம் போச்சு. நீ நானும் படித்து நல்ல உத்தியோகத்துக்குவா. வெரி குட். வாங்க வாங்க, இப்பதான் வந்து நேரம் கிடைச்சிச்சா, உட்காருங்க. இவருக்கு பொண்ணோட அம்மா, இவருக்கு தெரியுங்களா புரோக்கர், நம்ம புரோக்கரு. அவங்க பொண்ணோட சொந்தக்காரங்க. அவரு சொல்ல வேண்டாம், அவர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது யாருன்ட்டு. ஆமா, ஐயாவை தெரியும், நம்ம நாட்டா ஊருக்காரது, அதனால தெரியலையா உனக்கு? சார் ஐயா சொல்லுங்க. எல்லாம் பேசியாச்சு, நீ பேச வேண்டியது பேசிக்கிறோம்ல. பேசுங்க பேசுங்க, எது வேணாலும் பேசுங்க, கேளுங்க. ஏமா பொண்ணை பெற்றுட்டீங்க, பொண்ணை நல்லபடியாக பெற்றுருக்கீங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா படிக்க வச்சுருக்கீங்க. நான் மாப்பிள்ளை சார்பாக வந்திருக்கேன். நான் வந்து புரோக்கரு. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நிறையா வேலை பட்டி பார்க்குறேன், அவனுக்காக வந்து நான் வந்திருக்கேன். உங்கள் பொண்ணை கேட்டுட்டா நீங்களும் சரின்டியே கொடுக்குறீங்க, நாங்கள் கேட்டிருக்கேன். நேரம் கொண்டு வந்து நாங்கள் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். உங்கள் பொண்ணுக்கு கைக்கு மூக்கு காது அந்த காலத்தில் போடுறது எல்லாம் சேர்த்து என்னமோ ஒரு 150 பவுனை போட்டு விட்டீங்களாங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கேன், மாப்பிள்ளை நல்லபடியாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்க. அடுத்து பொண்ணுக்கு ஒரு 150 கேட்டீங்க, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சபையிலே கேட்டுட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற என்னமா உங்கள்கிட்ட பற்றி எதிர்பார்க்க போகிறேன்? உங்கள் பொண்ணுக்கு நிலக்கோட்டையிலேருந்து குளத்தில் வந்திருக்கேன். உங்கள் பொண்ணுக்கு சொகுதான்னு ஒரு ஆடிக்காரன் மோடிக்காரன் ஊரில் பேசிக்கிறாங்கல்ல, அந்த காரை ஒன்று வாங்கி கொடுத்தீங்களாக்க, அதுக்கு என்னால் சொகுசாக வாழுங்கள்ல. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை வந்துக்கிறீங்க. அங்கே வந்து இங்கே உங்கள் வீட்டிலலாம் காரு வண்டிலாம் நிறையா இருக்குது, ஆயிரக்கணக்கான வண்டிலாம் இருக்குது, நிறையா வண்டிக்கு இருக்குது. அவ்வளோ அதிகம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்கள் பொண்ணுக்கு வேண்டி தான் நான் கேட்குறேன், எனக்காண்டி கேட்கலாமா? அதாவது நம்ம வீட்டில் இல்லாத காரம், நீ வழக்கமான வேலையை கேட்டு எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கப்பா. அதாவது எங்கள் வீட்டில் இருக்காத காரு வண்டிலாம் இருக்கு. உன்னுடைய கடமைக்கு நீ கேட்டுக்கப்பா, எதாக இருந்தாலும். இப்படி இந்த குடும்பத்துக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் பாரு. நான் வீட்டில் இந்த பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? தின்னுங்க இன்னும் 1 கிலோ மிச்சர் வரும், தின்னுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க, காசு போட்டு வாங்கினது வேஸ்ட் செய்யக்கூடாதுல்ல. ஆமா, ஐயா தீபாவளி புரோக்கரையா, தீபாவளிக்கு வாங்கினா பொங்கலுக்கு வாங்கினா மிச்சம் டேஸ்டாக இருக்குது. நம்ம கொடுத்தா சாப்பிட்டே இருக்க வேண்டியது. தின்னுக்கிட்டே இருப்போம். நீங்கள் தின்னுங்கம்மா. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. ஆமா, பொண்ணுக்கு தாய்மாயமாக வாங்கிட்டாரு. நம்ம பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டா, வேறு கொண்டு எதாக இருந்தாலும் பேசி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு சொல்லி விட்றோம்.